போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இந்த பார்ட் 1 வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு பார்ட் 1 பார்த்துட்டு அதன் பிறகு பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 1ல் இந்திய தொல்லியல் துறை அது வரையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதன் பிறகு சிந்துவெளி நாகரத்துடைய வரையறை இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகத்துடைய எல்லை பகுதிகள் அதன் பிறகு இருக்கக்கூடிய தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. அதிகமான குழுமத்தின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் A, குரூப் 4, TNEB அசஸர் எக்ஸாம், TNUSRB PSC எக்ஸாம் இதற்கான வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஆஃப்லைன் வீடியோ கிளாஸஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் லேப்டாப் சிஸ்டமில் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 8681859181 இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆஃப்லைன் வீடியோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் லேப்டாப் சிஸ்டமில் நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்திய தொல்லியல் துறை இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, இது ஒரு கேள்வியை கேட்கலாம். இந்திய தொல்லியல் துறை ASI, சரிங்களா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற நில அளவையாளர், சரிங்களா, சர்வேயர், நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. ஸோ இயர் நோட் பண்ணிக்கோங்க. 1861 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாரோட உதவியுடன் அப்படின்றதுனா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இது நிறுவப்பட்டது. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லியில் இருக்குது, சரிங்களா. தலைமையகம் எங்கே இருக்குது, டெல்லி. இதோட பேர் ASI, இந்திய தொல்லியல் துறை. ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1861. ஆரம்பித்தவர் கன்னிங்ஹாம். இந்த ஹரப்பா நாகரிகத்தோட கால வரையறை கொடுத்துருக்காங்க. புவி எல்லை பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியாவில் இருக்குது. இதோட கால பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ரிப்பீட்டட் கொஸ்டின். எந்த காலகட்டத்தை சார்ந்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. வெங்கல காலம், சரிங்களா. எந்த காலகட்டம், வெங்கல காலகட்டத்தை சார்ந்தது. அதே போல் காலம் எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 3300லேருந்து 1900, முன்னே சொன்னது தான், சரிங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. இதையும் கொஸ்டினாக கேட்கலாம். 3300லேருந்து 1900 பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை கிமு அப்படின்னு கொடுக்கலாம், சரிங்களா. இதோட பரப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பரப்பு எத்தனை லட்சம் சதுர மீட்டர் அப்படின்னு சொன்னால் 13 லட்சம் சதுர மீட்டர். அதே போல் இதில் எத்தனை நகரங்கள், பெரிய நகரங்கள் இருக்குது அப்படின்னா 6 பெரிய நகரங்கள் இருக்குது. 6 நகரம் 13 லட்சம் சதுர மீட்டர், சதுர கிலோமீட்டர், சரிங்களா. சாரி, மீட்டர்னு சொல்லிட்டேன். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர். இதில் எத்தனை கிராமங்கள் இருக்குது அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. ஸோ கவுண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. 6 பெரிய நகரங்கள் இருக்குது. மொத்த பரப்பு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூடவே 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. அடுத்த தகவல் பேழையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெண்கல காலம் அப்படின்றது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் தான் வெண்கல காலம். இது நமக்கு தெரியும். ஆனால் ஹரப்பா நாகரிகம் என்ன காலகட்டத்தை சார்ந்தது, செம்பு காலமா, கற்காலமா, வெண்கல காலமா, இந்த மாதிரி கேட்பாங்க. வெண்கல காலகட்டத்தை சார்ந்தது. அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ மேப் கொடுத்துருப்பாங்க. இந்திய எல்லைக்குள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைக்குள் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்து உள்ளனர். ஸோ அந்த மேப் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. லோத்தல் எங்கே இருக்குது, தோலவிரா எங்கே இருக்குது, அதே போல் மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது, ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்றத ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இது எக்ஸாம் படிக்கும்போது உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறதுக்கு பயன்படும். ஹரப்பா, அதே போல் மொஹஞ்சதாரோ. ஹரப்பாவில் அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுமி பெண் சிலை, சரிங்களா. ஸோ அதை வச்சு கொடுத்துருக்காங்க ஹரப்பா. மொஹஞ்சதாரோவில் அந்த தலைவரோட சிலை கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோத்தல் துறைமுகமாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மறக்காது பிக்சரை பார்த்துட்டோம்னா, சரிங்களா. ஸோ இந்த பிக்சரை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. மற்ற இடங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அதே போல் இந்த இடங்கள் எல்லாமே லோத்தல் எந்த மாநிலத்தில் இருக்குது, மொஹஞ்சதாரோ எந்த பகுதியில் இருக்குது, ஹரப்பா எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம், சரிங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமானது நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம், ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். சிறப்பான நகர திட்டமிடல், ரொம்ப ப்ரீப்ளானடாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. சிறப்பான நகர திட்டமிடல். கூடவே பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை வேலைப்பாடு. ஸோ கிராம மக்கள் வாழ்கிறத அவங்க பெரிய நாகரிகமாக எங்கேயுமே மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. நகர வாழ்க்கை முறையை தான் அவங்க திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதனால் அது நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறப்பான நகர திட்டமிடல் இருக்குது, சரிங்களா. சிட்டியை ரொம்ப டிசைன் பண்ணி ப்ராப்பராக கட்டியிருக்காங்க. கூடவே கட்டிடக்கலைக்கான வேலைப்பாடுகள் நிறைய செஞ்சுருக்காங்க, சரிங்களா. கழிவுநீர் குழாய்கள்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக செஞ்சுருக்காங்க. அதனால் கட்டிடக்கலை வேலைப்பாடு ப்ராப்பராக இருந்திருக்கு. கூடவே
தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. சரிங்களா, எல்லாத்துக்குமே அதிக முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. எதுக்கு? தூய்மை, அதே போல் சுகாதாரம். அங்கே வாழ்ந்த மக்களும் ரொம்ப அதிகமான சுகாதாரத்தில் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். ஸோ அளவீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அளவீடுகள் அப்போவுமே அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஆனால் அந்த அளவீடுகள் மட்டும் மாறுபடுது. சரிங்களா, இப்போ நம்ம இப்படி எஸ்ஐ அளவீடுகள் பயன்படுத்துகிறோமோ அதே போல் அவங்க ஒரு அளவீடுகள் எடை கற்கள் வச்சுருக்காங்க, சின்ன சின்ன எடைக்கற்கள் இதெல்லாமே வச்சுருக்காங்க. அதனால் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம உணர முடியுது. ஸோ அந்த அளவீடுகள் என்ன அப்படின்றதும் அவங்க கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். விவசாயம் மற்றும் கைவினை தொழிலுக்கான திடமான அடித்தளம் இருந்திருக்கு. விவசாயம் மற்றும் கைவினை தொழிலுக்கான திடமான அடித்தளம் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் நகர நாகரிகம் ஏன் சொல்கிறோம் அப்படின்றதுக்கான காரணங்கள். சரிங்களா, ஹரப்பா நாகரிகத்தை நம்ம நகர நாகரிகம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்றதுக்கான 5 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த நகரம் எப்படி அமைஞ்சிருக்கு? மேல் நகர அமைப்பு, அதே போல் கீழ் நகர அமைப்பு அப்படின்னு 2 அமைப்பு இருந்திருக்கு. இந்த அமைப்பு எப்படி டிசைனில் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிந்து வெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சமே என்ன அப்படின்றதுனா இந்த திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு தான். சரிங்களா, ரொம்ப பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுது. இதுதான் வந்து நகர நாகரிகத்துக்கு காரணமாகவும் சொல்லப்படுது. ஒன்று மேல் நகர அமைப்பு, அதே போல் கீழ் நகர அமைப்பு, 2 பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்று மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. இதில் ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பழையபத்தில் லைன் பை லைன் கொடுத்துருப்பாங்க, இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, ரொம்ப ஹைட்டில் இருக்குது, அதுக்கு பேர் கோட்டை. சரிங்களா, நகரத்தின் மேற்கு பகுதி இடம் மேற்கு பகுதி. அடுத்து நகர நிர்வாகிகள் இதனை பயன்படுத்தினார். யார் பயன்படுத்தினாங்க? இந்த மேல் நகர அமைப்பை யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னா நகர நிர்வாகிகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல தான் மேல் நகர அமைப்பில் தான் பெருங்குளமும் தானிய களஞ்சமும் இருந்திருக்கு. சரிங்களா, பெருங்குளமும் தானிய களஞ்சமும் ஹரப்பாவில் இருக்குது அப்படின்னு படித்தோம். இந்த ஹரப்பாவில் இருக்கக்கூடிய பெருங்குளமும் தானிய களஞ்சமும் நகர அமைப்பில் எந்த இடத்துல இருக்குது? மேல் பகுதியா கீழ் பகுதி அப்படின்னு கேட்டோன்னா மேல் நகர அமைப்பில் தான் இருக்குது. இந்த மேல் நகர அமைப்பை யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மேற்பகுதி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கு, அது மேற்கு பகுதியில் இருந்திருக்கு. இவ்வளோதான். இதுக்கு பேர் என்ன? இந்த மேல் நகர அமைப்புக்கு பேர் என்ன? மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சற்று உயரமாக இருக்கக்கூடிய இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கோட்டை. முடிஞ்சா? அடுத்து கீழ் நகர அமைப்பு. கீழ் நகர அமைப்புனா கொஞ்சம் தாழ்ந்த உயரமுடையது, ரொம்ப ஹைட் கிடையாது. இது வந்து சற்று தாழ்ந்த உயரமுடையது. ஆனால் இதுதான் பரப்பளவில் ரொம்ப அதிக பரப்பை கொண்டது இந்த கீழ் நகர அமைப்பு. காரணம் இங்கே தான் மக்கள் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ நிர்வாகிகள் ரொம்ப கம்மி, அவங்க ரொம்ப உயரமான பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அந்த இடம் பரப்பளவில் ரொம்ப கம்மி. ஆனால் கீழ் நகர அமைப்பு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு. இது வந்து பரப்பளவில் அதிகமாக இருந்திருக்கு. சரிங்களா, நகரத்தின் கீழ்ப்பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது, பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இந்த கீழ் நகர அமைப்பு இருந்திருக்கு. அதே போல் இந்த ஹரப்பா அப்படின்றது என்ன மொழிச்சொல் அப்படின்னு கேட்பாங்க? சிந்தி மொழிச்சொல். சரிங்களா, சிந்தி மொழிச்சொல். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க? புதை உண்ட நகரம். புதை உண்ட நகரம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன மொழிச்சொல்? சிந்தி மொழிச்சொல். இதுக்கு மீனிங் என்ன, பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா புதை உண்ட நகரம். அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடி எது அப்படின்னு கேட்கலாம். மெஹங்கர். சரிங்களா, மெஹங்கர் அப்படின்றது தான் சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெஹங்கர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் மாநிலத்தின் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. ஸோ போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மெஹங்கர் அப்படின்றது தான் சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. இந்த போலன் ஆற்று பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா பலுசிஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. பலுசிஸ்தான் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் இதுக்கு முன்னோடி எது அப்படின்னா மெஹங்கர். சரிங்களா, அது எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் தான் இருக்குது. இது என்ன விதமான வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்றாங்க. ஸோ இவங்க வந்து நகர வாழ்க்கை முறை வாழல, ஆனால் இந்த நகர வாழ்க்கை முறைக்கு முன்னோடியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெஹங்கர் அப்படின்றது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். ஸோ இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். என்ன விதமான மக்கள்? புதிய கற்கால மக்கள். இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று.
ஆரம்ப காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்ற இடங்களை தேர்வு செய்யும் போது இந்த இடமும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றாங்க. தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் இந்த மெஹங்கர் அப்படின்ற இடமும் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை செஞ்சுருக்காங்க, கூடவே கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கான சான்றுகளும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிமு 7000. சரிங்களா, பொது ஆண்டுக்கு முன் 7000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெஹங்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை முறை நிலைவதற்கான தொல்லியல் சான்றுகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நகர நாகரிகம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் தான் இந்த புதிய கற்கால மக்கள் வாழ்ந்திருக்காங்க. எந்த இடங்களில்? மெஹங்கரில். அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு மெஹங்கர் அப்படின்ற இடம் முன்னோடியாக கருதப்படுகிறது. ஸோ இவ்வளோ தான் இதில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு. ஸோ அடுத்த எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த நாகரிகம் எப்படி இருந்திருக்குன்றதுக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல தெருக்களும் வீடுகளும் அப்படின்றத பார்த்துடலாம். தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, தெருக்கள் என்ன வடிவமைப்பை கொண்டு இருந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டக வடிவ அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெருக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நேராக இருந்திருக்கு. சரிங்களா, ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வடக்கு தெற்காகவும் அதே போல் கிழக்கு மேற்காகவும் இருந்திருக்கு. ஸோ வடக்கு தெற்கு அதே போல் கிழக்கு மேற்கா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கொன்று செங்கோணமாக வெட்டி கொள்ளும் அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ அப்படி தான் இருக்கும். சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் எப்படி இருக்கும் அதே போல் தான் அப்போவே அவங்க டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. தெருக்கள் நேராக இருந்திருக்கு. சரிங்களா, வீடுகள் எல்லாமே அந்த தெருக்களில் நேராக தான் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நேராக இருந்திருக்கு. அதே போல் கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தெருக்கள் பார்த்தீங்கன்னா செங்கோணத்தில் வெட்டியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலைகள் ரொம்ப அகலமாக இருந்திருக்கு, அதே போல் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்திருக்கு. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. இந்த வீடுகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்களோட ஓரங்களை ரொம்ப சீராக, சரிங்களா, லைனாக வீடுகள் இருந்திருக்கு. ஒரு தெருவை சுற்றி வீடுகள் ரொம்ப வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்களை உடையனவனாக இருந்திருக்கு. ஸோ அப்போவே மாடி வீடு இருந்திருக்கு. சரிங்களா, வீடுகள் ஒரு வீடாக இருந்திருக்கு, இல்லை அப்படின்னா 2 மாடி அடுக்களை கொண்ட வீடுகளாக இருந்திருக்கு. இந்த வீடுகளில் எவ்வளோ அறைகள் அப்படின்னா ரொம்ப அதிகமான வீடுகளில் பல அறைகள் இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகளில் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் அதே போல் ஒரு கழிவறை ஒரு குளியலறை இது எல்லாமே இருந்திருக்கு. சரிங்களா, ஒவ்வொரு வீட்லேயும் கழிவறை இருந்திருக்கு, குளியலறை இருந்திருக்கு, அதே போல் நிறைய அறைகள் இருந்திருக்கு, கூடவே ஒரு முற்றம் இருந்திருக்கு, ஒரு கிணறு இருந்திருக்கு. இதெல்லாமே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டியாக அப்போவே இருந்திருக்கு. சரிங்களா, ஸோ ரொம்ப மேம்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. வீடுகளில் நிறைய அறைகள் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரு அறை இருக்கிறது ரொம்ப பெருசு. ஸோ பல அறைகள் இருந்திருக்கு, கூடவே ஒரு முற்றம், சரிங்களா, கூடவே ஒரு கிணறு, கூடவே கழிவறை குளியலறை எல்லாமே அந்த கால நாகரிகமான சிந்து சமவெளியை இதெல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. வீடுகள் எதை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க, எதை பயன்படுத்தி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகள் சுட்ட செங்கற்களும் அதே போல் சுண்ணாம்பு கலவையாலும். ஸோ பயன்படுத்தப்பட்ட கற்கள் பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்கள், கூடவே சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, இந்த சுட்ட செங்கற்களை சுண்ணாம்பு கலவை கொண்டு வீடு கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சுட்ட செங்கற்கள் இல்லாமல் வேற என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள். சரிங்களா, சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுடையவை. ஸோ எதுவுமே அளவில் மாறுபட்டு இல்லை, எல்லாமே ஒரு சீரான அளவு. சரிங்களா, இந்த மாதிரி தான் கற்கள் இருந்திருக்கு. அதே போல் கூரைகள் சமதளமாக இருந்திருக்கு. சரிங்களா, மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்தாவே உங்களுக்கு மீனிங் வரும். இந்த கூரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமதளத்தில் தான் இருந்திருக்கு. சரிங்களா, எதுவுமே இந்த மாதிரிலாம் கூம்பு வடிவமோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு சமதள பரப்பை கொண்ட கூரைகள் தான் மேம்பட்டு காணப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அரண்மனைகளோ அதே போல் வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஸோ அரண்மனையும் கிடையாது, அதே போல் வழிபாட்டு தலங்கள் கோயில்கள் எதுவுமே கிடையாது. சரிங்களா, மன்னர்கள் வாழக்கூடிய அரண்மனையும் கிடையாது, வழிபாட்டு தலங்களும் இல்லாமல் இருந்திருக்கு. அப்படி இருந்திருந்தாலும் அதுக்கு சான்றுகள் இல்லை. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து கழிவுநீர் அமைப்பு. கழிவுநீர் அமைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏற்ற சுட்ட செங்கற்களை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுட்ட செங்கற்கள் வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை. இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். நெருப்பை கூட தாங்குபவை, அதே போல் நீரில் கரையாதவை. இதனால தான் சுட்ட செங்கற்களை இப்போ வரையும் பயன்படுத்துகிறோம். சரிங்களா, ரொம்ப வலிமையாக இருக்கும், கடினமாக இருக்கும், எப்பவுமே நிலைத்து நிற்கக்கூடியது, கூடவே நெருப்பை தாங்கக்கூடியது, நீரில் கரையாது. சரிங்களா, மழை வந்தால் கரைஞ்சு போகாது. ஆனால் கட்டடம் கட்டக்கூடிய நாள்லேயே மழை வந்தால் கரைஞ்சு போயிடும். சரிங்களா, செங்கற்கள் ஆனால் கரையாது. சரிங்களா, நீரில் கரையாது,
இந்த சுட்ட செங்கற்கல்கள். அடுத்து கழிவுநீர் அமைப்பு முறை. ஸோ பிக்சர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது அப்படின்றாங்க. இந்த வடிகால் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டு இருந்தன. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சரிங்களா, இது பார்த்துக்கோங்க. இந்த வடிகால் வந்து இப்படி நேராக இருக்கும்போது சரிங்களா, கழிவுநீர் தேங்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மென் சரிவு இருக்கும். மென் சரிவு அப்படின்னா அந்த பரப்பு கழிவுநீர் செல்லக்கூடிய பரப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவு மென் சரிவு, அதாவது கொஞ்சம் சாய்ஞ்சதாக தான் தண்ணி கீழே போயிட்டே இருக்கும். சரிங்களா, தண்ணி எப்பவுமே மேலேருந்து கீழே தானே போகும். இப்போ கட்டக்கூடிய வீடுகள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நீர் எங்கே போகணுமோ அந்த இடம் கொஞ்சம் மென் சரிவை கொண்டு தான் இருக்கும். சரிங்களா, அதாவது மட்டமாக இல்லாமல் தான் இருக்கும். ஸோ இந்த கழிவு நீர் சென்று கொண்டே இருப்பதனால மென் சரிவு இருந்திருக்கு. சரிங்களா, கழிவு பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. ஸோ செக் பண்ணுறதுக்கு சரிங்களா, சரியாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல செக் பாயிண்ட்ஸ் நிறைய இடங்களில் வச்சுருக்காங்க. சரிங்களா, கழிவு பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டு இருந்தன. இந்த கழிவுநீர் பார்த்தீங்கன்னா முதல்ல வீட்டிலேருந்து கழிவுநீர் போகுது, அதன் பிறகு தெருவில் போகக்கூடிய கழிவுநீரோட போய் சேருது, அதன் பிறகு பெரிய வடிகாலில் போய் சேருது. ஸோ இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, வீடுகள்லேருந்து கழிவுநீர் வந்து தெருக்களோடு சேர்ந்து அதன் பிறகு பெரிய வடிகால்களை போய் சேர மாதிரி கொடுத்துருக்காங்க. வீடுகளிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் வழியாக கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது அப்படின்றத தெளிவாக கொடுத்தாங்க. ஸோ இதுதான் திட்டமிடல். சரிங்களா, இதுக்கு ஒரு நகர நிர்வாகிகள் இருந்திருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை மட்டும் தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்திருக்கு. அதே போல் திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றுவதற்கான வழிமுறைகளை அவங்க பின்பற்றியிருக்காங்க. ஸோ கழிவு நீர் அமைப்பு முறை முடிஞ்சிருச்சு. சரிங்களா, ஸோ இந்த பிக்சர்லாம் பார்த்தாவே யாருக்குரிய உங்களால் புரிஞ்சுக்க முடியும். எல்லா விதமான அமைப்பு முறைக்கும் அவங்க பிக்சரே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பழைய புத்தகத்தை விட புதிய புத்தகத்தில் எல்லா விதமான பிக்சர்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, என்னென்ன திட்டமிடல் இருந்திருக்கு அப்படின்றத பிக்சரை வச்சே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதே போல் ஒரு டைம் புத்தகத்தை எடுத்து அந்த பிக்சரை பார்த்தாவே உங்களால் சொல்ல முடியும். அந்த மாதிரி எல்லா விதமான பாயிண்ட்டும் அந்த பிக்சர்லேயே கவர் ஆகிடுது. அந்த பிக்சரை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபோட்டோஸ் அந்த இடங்களை வச்சு தான் அவங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பெருங்குளம். இந்த பெருங்குளம் பற்றிய தகவல் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ என்னென்ன இப்போ பார்த்துருக்கோம், கழிவு நீர் முறை பார்த்துருக்கோம். அதே போல் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெருக்களும் வீடுகளும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். மெகன்கர் சரிங்களா, சிந்து சமவெளி நகரத்தோட முன்னோடி பற்றி பார்த்துருக்கோம். அந்த நகர அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஹரப்பா நகரத்தோட தனித்தன்மை, மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். நகர நாகரிகத்துக்கான காரணங்கள், ஏன் வந்து இந்த நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஹரப்பா நகரத்தோட பிக்சர் இருக்குது. சரிங்களா, இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் எதை பேஸ் பண்ணி ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். ஹரப்பா நகரத்தோட கால வரையறை பார்த்துருக்கோம். அதே போல் தொல்லியல் துறை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட தலைமையகம் எங்கே இருக்குது, யார் வந்து ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதே போல் ஜான் மார்ஷல், சார்லஸ் மேஷன் இவங்க ரெண்டு பேர் தகவலும் பார்த்துருக்கோம். எந்த வருஷம் அகழ்வாய்வு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு இதெல்லாமே பார்த்துருக்கோம். இது பார்ட் 1 வீடியோ. சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2ல் பெருங்குளத்தில் ஸ்டார்ட் பண்ணி அதன் பிறகு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். சரிங்களா, இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு புக்கில் ஒரு டைம் எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஆல்ரெடி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலும் சரி, இல்லை புக் உங்கள்கிட்ட ஹார்ட் காப்பி இருக்குது அப்படின்னா அதையும் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் நோட்ஸ் எடுக்கிறேன், நோட்டில் எழுதி பார்க்குறேன், எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நோட்டில் நோட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா, நீங்கள் கைப்பட எழுதுன நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரிவிஷனுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நோட்ஸ் எழுதிக்கலாம். இல்லை என்கிட்ட புக் இருக்குது, ஹார்ட் காப்பியாக இருக்குது, நான் அதில் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் புக்கில் மார்க் பண்ணியும் படிக்கலாம். சரிங்களா, அது உங்களுடைய விருப்பம் தான். பட் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமானாலும் படித்த ஃபீல் இருக்கும், மறுபடியும் எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு மிகவும் பயன்படும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீதி டாபிக்லாம் பார்க்கலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம். அதியமான் குழுமத்தின் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் A, குரூப் 4, TNEB அசஸர் எக்ஸாம், TNUSRB PSC எக்ஸாம் இதற்கான வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஆஃப்லைன் வீடியோ கிளாஸஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் லேப்டாப் சிஸ்டமில் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். 8681859181 இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆஃப்லைன் வீடியோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் லேப்டாப் சிஸ்டமில் நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்.